தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையே போர் நடக்கிற போது ஸ்டார் வார்ஸ் அப்படி வச்சுக்கோங்க. ஜார்ஜ் லூகாஸ்னு ஒரு ஹாலிவுட் டைரக்டர் ஸ்டார் வார்ஸ்னு ஒரு படம் எடுத்தார். அதாவது கிரகங்களுக்குள்ள இருக்கக்கூடிய மனிதர்கள் சண்டை போடுற மாதிரி. இது பாரதத்திலையும் வரும், ராமாயணத்திலையும் வருது. இந்த தேவ அசுர போர் நடந்தபோது இந்திரன் தோத்துக்கிட்டே இருக்கான். இந்த நேரம் பூலோகத்திலிருந்து புகழ்பெற்ற வீரனான கோசல் நாட்டு மன்னனான தசரதனை துணைக்கு அழைக்கிறான். அப்பதான் அவன் என்ன பண்ணுறான், கைகேயையும் உடன் அழைத்து செல்றான். அவனுக்கு 3 மனைவியர் நமக்கு தெரியும். கோசலை, அதே போல கைகேயி, சுமித்திரை, 3 பேர். கைகேயை உடன் அழைத்து செல்றான். கைகேயி நம்ம நினைக்கிறோம் காட்டுக்கு அனுப்பின இவ கெட்டவ அப்படின்னு. இந்த பாருங்க அவன் எப்படி வர்றான்னா, தசரதனோடு போர்க்களத்துக்கு போகிறான். போனால் அந்த சம்பரான்கிற அந்த அசுரனை அவனுடைய படைகளை எல்லாம் அந்த தசரதனை வீழ்த்துறான். இப்போ கோபம் கொண்டு அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, சடார்னு ஒரு அம்பு போட்டு அவனை மயக்கமடைய செய்கிறான். இப்போ கைகை என்ன பண்ணுறா, தேரை செலுத்திக்கிட்டே தன்னுடைய கணவனுடைய மயக்கம் தீர்ற வரைக்கும் யுத்தம் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல், மயக்கம் தெரிஞ்சு அவன் சண்டை போடுறப்ப அவனுடைய தேர் சக்கரத்தை உடச்சி விட்டான் சம்பரான். உடனே கைகை என்ன பண்ணான் அப்படின்னா, அந்த சக்கரத்தினுடைய அந்த கடையாணி கலன்ற போது தன்னுடைய பெருவரலை அப்படி வச்சு அந்த ரதத்தை ஓட வச்சாலாம். அந்த நேரம் சம்பரான் 10 உருவங்களை எடுத்தான். அந்த 10ஐயும் ஒரு புள்ளியில் அடித்து வீழ்த்துறான் தசரதன். அதனால தான் இவனுக்கு இந்த பேர் வந்தது. தசரதன் என்ற பெயரை பிரம்மன் இவனுக்கு வழங்கினான் என்று நாம் பார்க்கிறோம்.